தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. உட்கார்ந்து எழும்பி திரும்பி எகிப்துக்கு போனது எத்தனை வருஷம் கழிச்சு? சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். மற்றவங்க பார்வையில் எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன இவன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். சில நேரத்தில் ஆண்டவர் உட்கார வச்சிருவார். அதுவும் எப்போ உட்கார்றான் பாருங்க, படிச்சு முடிச்சதும். வாக்கிலும் செய்கையிலும் டிகிரி வாங்கி அந்த சூடு இன்னும் ஆறல, போய் உட்காரு. சில நேரத்தில் இருத்திடுவார் பாருங்க, இருத்திட்டார் ஆண்டவர், உட்கார வச்சிட்டாரு, போய் உட்கார்ந்தான். சில நேரத்தில் அப்படிதான் நமக்கு தோணும். செயல்படலான்னு போகும்போது பிடிச்சு உட்கார வச்சிருவார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். நமக்கு தெரியாது ஏன் இப்படி பண்றாரு, எதனால இப்படி பண்றாரு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒவ்வொன்றும் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமே. 40 வருடம் முடிகிறது. கர்த்தர் இப்பொழுது மோசேயோடு பேசுகிறார். 4வது அதிகாரம் 19வது வசனம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். இந்த வேர்டை கவனிங்க. அது வரைக்கும் எகிப்துக்கு விடல ஆண்டவர். உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள், நீ இப்ப எகிப்துக்கு போ. அப்ப தேவன் ஒரு புறம் நம்மை பாதுகாத்து வைத்துவிட்டு மறுபுறம் நம்முடைய பிரச்சனை எல்லாம் டீல் பண்றார். பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வரார். தீங்கு நாளிலே கூடார ஒழித்து வைத்தீரே, அவருக்கு என் உட்காருதலையும் தெரியும், என் எழுந்திருத்தலும் அவருக்கு தெரியும். அவர் உட்கார வைக்கும் போது உட்கார்ந்துடணும். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதாவது 6 லட்சம் புருஷர்கள் எகிப்தை விட்டு போனாங்கல்ல. பார்வோன் சும்மா இருந்தானா? துரத்தி வந்தான்ல. 6 லட்சம் புருஷர்களை துரத்தின பார்வோனுக்கு மோசையை தேடி வர முடியல. மோசே எங்க இருக்கிறானே தெரியல. இப்படிதான் ஆண்டவர் வச்சிருப்பார். ஆமென். எங்க வைத்து ஒண்ணும் தெரியாது. ஆண்டவர் உட்கார வைக்கிறார்னா உட்கார்ந்துருங்க. அவருக்கு தெரியும். 40 வருஷம் கர்த்தர் நடத்தவில்லையா? இத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் உங்களை நடத்தவில்லையா? நான் உட்கார்ந்திருந்த நாட்கள் ஃபுல்லா பட்டினியா இருந்தேன் அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இல்ல, சொல்றதுக்கு பலன் வேணும்ல. கர்த்தர் நடத்தவில்லையா? கர்த்தர் போஷிக்கவில்லையா? கர்த்தர் காக்கவில்லையா? திட்டமுடைய தேவ பிள்ளையே, நீ காக்கப்படுவது மற்றவர்கள் ஆரோனுக்கு முக்கியமோ தெரியாது, மிரியாமுக்கு முக்கியமான தெரியாது. ஆனா உன்னை ஜெனிப்பித்த தேவனுக்கு நீ காக்கப்படுவது முக்கியம். ஆமென். இதே போலதான் யோசேப்பு மரியாள் ஆண்டவர் பேசுறார். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. எவர்கள் போன பின்பு சொல்லுங்க சத்தமா. சாஸ்திரிகள். சிலர் வந்துட்டு போனா பிரச்சனை. ஆமே, அதுவரை பிரச்சனை இருக்காது. சிலர் வந்துட்டு போனாலே அங்க என்ன நடக்கும்? பிரச்சனை இருக்கும். வந்து புகழ்ந்துட்டு போனாங்க, பிரச்சனை கன்ஃபார்ம். வந்து அதுவும் பொண்ணு தூபம் வெள்ளை போல எல்லாம் கொடுத்துட்டு, ஐயோ அவங்க சந்தோஷம். அவங்க போகும்போது சிரிச்சுட்டு தான் போவாங்க. அன்னைக்கு நைட்டு யோசேப்புக்கு தூக்கம் போச்சு. அன்று ராத்திரியில அவர்கள் போன பின்பு தூதன் சொப்பனத்துல காணப்பட்டு சொல்றாரு, நீ அதன் பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு நான் சொல்லும் வரை அங்கே இரு என்றான்.
நான் சொல்லும் வரை, எனக்கு தோன்றது வரை இல்ல. கேரி தாற்றண்டையில ஒளித்திருன்னு அங்கதான் இருக்கணும். தண்ணீர் வற்றும் வரை என்றல்ல, கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் உண்டாகும் வரை. தண்ணீர் வற்றினதும் எலியா எழும்பி போகல, வார்த்தை திருப்பி வருது, நீ போன், அதுவரை இருக்கிறார். நான் இன்னைக்கு ஆண்டவர் நான் எவ்வளவு நாள் காத்திருக்க, நான் சொல்லும் வரை. எலியா கிட்ட சொன்னார் 3 வருஷம் நீ இருன்னு சொன்னாரா? இல்ல, நான் சொல்றது வரை இரு, அவ்வளவுதான். மோசே கிட்ட சொன்னார, மோசே கரெக்டா இதுல இருந்து 40வது வருஷம் நான் அவனை வெளியே கொண்டு வந்தேன், சொல்லல. உட்கார வச்சுட்டார். உட்கார வைத்து வெளியே எல்லாத்தையும் டீல் பண்றார். நமக்கு தெரியாது. யுத்த நாளில் அவர் என் தலையை மூடுகிறார். தலையை மூடுன என்ன ஆகும்? ஏதாவது பார்க்க முடியுமா? முடியாது. நிறைய யுத்தம் நமக்கு தெரியாது. தலையை மூடுறார். ஏன்? நாம் காக்கப்படுவது அவசியம். நான் சொல்லும் வரை 20வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை கர்த்தர் மறைத்து வைத்து நம்முடைய பிரச்சனை அவர் டீல் பண்ணி அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை வெளியே கொண்டு வரார். அப்ப இதுக்கு தான் ஒரு தேவ பிள்ளைக்கு என்னது தேவை அப்படின்னா, மதில்கள் தேவை. நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஒரு வேர்டை நீங்க கவனிங்க. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு அதை பார்க்காமல் ஓட்ட முடிந்தால் தோல்வியே. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் நாம் பார்க்க வேண்டியவைகள் இருக்கிறது, நம்முடைய தலைமுறைகள் பார்க்க வேண்டியவைகள் இருக்கிறது, தூரத்து செய்திகள் இருக்கிறது. அதுல நாம் பார்க்க வேண்டியவைகள் இருக்குல்ல, அதை பார்த்து தான் ஆகணும். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது உமது அடியனை சமாதானத்தோடு போக விடுவீர். அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணாலும் சரி, அது தோல்விதான். எத்தனை முறை கர்த்தர் மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். நீ ஒளித்து கொண்டிரு. பொதுவா யார்கிட்ட ஒளித்திருன்னு சொல்லுவோம்? கரெக்டா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? யார்கிட்ட ஒளித்திருன்னு சொல்லுவோம்? ஒன்னு திருடன்ட்ட சொல்லுவோம் இல்ல, 2 சிலருக்கு பயப்படுவோம் தெரியுமா? பயப்படுவோம் தெரியுமா? அவங்களுக்கு சொல்லுவோம். எலியா பயப்படல. எலியா கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அப்படிங்கிறார். எலியா இங்க வா, அங்க போய் ஒளிச்சுக்கோ. அதோ கேரி தாற்றண்ட இல்ல. எலியா ஆண்டவர் அப்போ சாப்பாடு, எலியாக்கு தெரியாது அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் வேளைக்காகவே. ஏமமலரோ சந்தனரே ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி, கண்மலை மேல் என்னை என் நாவில் தந்தீரே. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஒரு தேவ பிள்ளையின் மிகப்பெரிய பாதுகாப்பின் மதில்களில் ஒன்று என்ன தெரியுமா? இதே 51வது சங்கீதத்திலே
11வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், உமது சமூகத்தை உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும். உங்க பிரசன்ஸ விட்டு, உங்க சமூகத்தை விட்டு. ஆண்டவருடைய சமூகம் என்பது என்ன தெரியுமா? அவர் இருக்கிறது தான். அங்க அவர் இருப்பார். இயேசு இருப்பதை நம்மால லிட்டரலா பார்க்க முடியாட்டியும் இயேசு இருந்தா அதை நம்மால நன்றாய் அனுபவிக்க முடியும். நன்றாய் அனுபவிக்க முடியும். யோவான் ஸ்நானனை பார்த்தீங்களா? கொஞ்ச நேரமா இயேசுவை பத்தி பேசிட்டே இருக்கிறார். பேசிட்டே இருந்தவர் அவர் எனக்கு முன் இருந்தவர், எனக்கு பின் வருகிறவர், அவர் என்னிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு பேசிட்டே இருக்கிறவர். அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப சொல்றார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்க இருக்கிறார் அப்படின்ட்டார். உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். ஜீசஸ் இருந்தா அது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். இயேசு இருப்பதை அனுபவிக்க முடியும். எனவேதான் மோசே பாருங்கள், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனா என்னை இங்க இருந்து கொண்டு போகாதீங்கட்டார். எனக்கு உங்க பிரசன்ஸ் வேணும் ஆண்டவர், நீங்க இருக்கணும் ஆண்டவரே. சில சொல்லுவாங்கல்ல, இந்த கல்யாணம் இவர்கள் முன்னிலையில், இவர்கள் தலைமையில், இவர்களுடைய பிரசன்ஸ்ல, உமது சமூகம். ஏன்னா அந்த சமூகத்தில் இருப்பதினால் உண்டான பாதுகாப்பு என்ன என்பதை நன்றாய் அனுபவித்தவன் தான் தாவீது.